ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் கேன்வாவோட செகண்ட் கிளாஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன்வா ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. அதில் ரீசன்ட் டிசைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ரீசன்ட் பிக்சர், இந்த நெக்கு பேட்டர்ன் ட்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டர்னுக்கு வந்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூவாக தான் இந்த பேட்டர்ன் போட்டு பார்க்கணும். போட்டுட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எலமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எலமெண்ட்ஸில் வந்து மேலே சர்ச்சில் வந்து ட்ராப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ட்ராப்புன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஷேப் வரும். அதை வச்சு நம்ம திலகம் ஷேப்பில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த திலகம் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த நெக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து சைஸு சின்னது பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கார்னரில் வைக்கணும். ஸோ அதனால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அந்த கார்னர் எட்ஜில் கொண்டு போய் இந்த திலகம் ஷேப்பை கொண்டு வந்து மேலே போய் வச்சிடணும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இதை காப்பி பண்ணி கீழே அடுத்து அந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு கீழே அப்படியே இறக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைஸ் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த திலகம் ஷேப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒரு சைஸுக்கு வந்து நீங்கள் கேப் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்து நீங்கள் காப்பி பண்ணால் அதே சைஸுக்கு தான் வரும். ஸோ இந்த கார்னர் எட்ஜ், இந்த யூ ஷேப் வருது இல்லையா, இங்கே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த திலகம் ஷேப் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே வந்து அகைன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து காப்பி பண்ணி அதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைரெக்ஷனை மாற்றிக்கோங்க. ஸோ சென்டரில் ஒரு திலகம் ஷேப் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் அந்த கர்வோட சைஸ்க்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த கேப்புக்கு வந்து டிசைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒன் சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆஃப் சைடு வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அதை கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ இந்த சைடு வந்திங்கன்னா டைரெக்ஷன் வந்து அதே ஷேப்பில் இருக்கா, ஸோ அதனால் நம்ம ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டுட்டு போய் அந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த பிங்க் லைன் கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து கரெக்டான லைனில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே காப்பி பண்ணி நீங்கள் கீழே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த திலகம் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடி வந்து நீங்கள் ஸ்டோன் செயின், பால் செயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து திலகம் ஷேப்புக்காக இந்த டிசைன். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இல்லாமல் சில பேர் டிசைன்ஸ் கேட்பாங்கள்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா இந்த திலகம் ஷேப்பையே நீங்கள் வந்து காப்பி பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. கீழே எடுத்துட்டு இப்போ வந்து அது டைரெக்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அதை சைஸை வந்து ஸ்மால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த புட்டாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து கேட்பாங்கள்ல, எனக்கு இந்த மாதிரி வேணாம், சிம்பிளாக வேணும், இந்த இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி கூட டிசைன் போட்டு கொடுக்கலாம். அங்கங்கே வந்து நீங்கள் இந்த திலகம் ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபிக்ஸடான இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட இப்போ ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி நம்ம பேரை வந்து டைப் பண்ணணும். அதனால் டேக்கில் போய் உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் வந்து ஏகே ஃபேஷன். ஸோ அதனால் அதை கொண்டு போய் நான் மேலே அந்த கர்வ் லைனில் வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபாண்ட் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் அப்படின்னு வர்ற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸில் வந்து அந்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான டிசைனில் வந்து அந்த எழுத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மன்சி அதில் போய்க்கோங்க. இதில் 100ல் இருக்குது. நான் லோ பண்ணி வச்சு ஒரு 38ல் வச்சா உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஷேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த
நேம் வந்து டைப் பண்ணுறது. இதை மேலே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் த இமேஜ்னு வரும். நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இமேஜை. ஸோ இமேஜ் வந்து சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் ஆயிரும். எதில் வந்து உங்களுக்கு யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணணுமா ஷேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த பிக்சர் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ என்னோடய கேலரியில் வந்து இந்த பிக்சர் சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சேவ் ஆயிரும். இதை வச்சு நீங்கள்